நம்பாது, செத்து போயிருவேன். சூப்பர்ரா. அப்படின்னு இந்த இடம்லாம் பாருங்க, பயங்கரமா இருக்கு. வண்டியே ஏதோ முட்டுது, சறுக்குதுடா. இந்த பக்கமா போகணும், இப்படி போகணுமா? ஸ்பாட்டு கரெக்டா மாமன்னனோட ஸ்பாட்டு. டிராவல் பண்ண என்ன வேகமாக போனால் மட்டும் தான் டிராவல் தான், பொறுமையாக ஃபீல் பண்ணி போனாலும் டிராவல் தானே. இன்னும் அப்படி ஆயிடுச்சு. ஆமாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜோஜோ மணி பேசுகிறேன். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னா ஜருகு மலைக்கு தான் போக போகிறோம். நிறையா பேர்த்துக்கு இந்த மலை நம்ம சேலத்தில் இருக்குன்னே தெரியாது. மாமன்னன் மூவி கூட இங்கே தான் எடுத்தாங்க. நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். என்ன எப்படி இருக்கோ என்ன இருக்குன்னு எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டதுக்கு எல்லாம் இடம் சூப்பராக இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால தான் நம்ம போக போகிறோம். நம்ம போய் பார்க்கலாம். நீங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். லாரி வேறு நான் ரோட்டில் போட்டு எப்படி உடச்சிட்டு இருக்கிறோம். எங்கே போனாலும் இதுக்கு நம்மளுக்கு லாரிக்காரனாலே தள்ளது. நம்ம எந்த இடத்துல இருக்குது கரெக்டா? எருமாபாளையம். கரெக்டாக எருமாபாளையத்தில் தான் இருக்குது. ஆனால் நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். இதுக்கு முன்னாடி தான் போனதில்லை. இந்த மாதிரி ஆளுகள்லாம் கூப்பிட்டு போனால் முடிச்சு விட்டுருவீங்களா? ரெண்டு வாட்டி போன 3 வாட்டி போனதுங்கிற ரூட்டு தெரியாது. அது நல்லா இருக்கு. அவனுக்கு லாரிக்காரன் எங்கே போனாலும் சந்தையாக போட்டுருக்கானுங்க. எப்படி ஓட்டுருக்கானுங்க சார் இஷ்டத்துக்கு லாரிக்காரனுங்களா? சாப்பாடு கீழே வாங்கிக்கலாம். அந்த மலை தான் நம்ம ஏற போகிறோம். பார்த்தீங்கன்னா பைபாஸ்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த ரைட் சைட் கட் பண்ணணும். அந்த ரோட்டு ஸ்ட்ரெயிட் ரூட்டு தான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தானே ஜருகுமலை எப்படி தானே ஸ்ட்ரெயிட்டாண்ணா? தேங்க்ஸ் தான். சாப்பாடு வாங்கிக்கிறது கோயில் போயிட்டு வந்து கூட கோயில் திருப்பி வந்து வேற என்ன பண்ணுது? டைம் ஆச்சு இருந்தா 12 மணிக்கு மூடிடுவாங்க. கோயில் எத்தனை 12 மணிக்கு திறந்துருக்கோம். ஆமாம், ஸ்ட்ரெயிட்டு தானே. இந்த கோயில் இருக்கிற இடம் உனக்கு தெரியும் தானே? கோயிலுக்கு தெரியும். கீழே தெரியும் மாதிரி இருக்கும். பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஊருக்குள்ளே வரணும். ஊருக்குள்ளே வந்து அதான ஜருகுமலை தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பக்கத்தில் போனால் தான் தெரியும். அந்த மலைக்கு மேலே தான் ஏறி போகிறோம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ கல் உடைக்கிற அது இதுன்னு பகுதி மலையுமே உடச்சி ஜருகுமலையில் ஒரு கல் வெட்டியும் ஃபோனில் வீடியோ எடுறாங்க. ஜருகுமலையில் ஒரு கல்வெட்டுலையும் ஒரு லவ் இது எழுதி வச்சிருப்பாங்க. கூட நாமளும் எழுதிட்டு எழுத மாட்டானுங்க. பொண்ணே நம்பாது, செத்து போயிருவேன். சூப்பர்ரா. அப்படி எழுதி வச்சிருப்பானுங்க. ஃபோனில் எழுதுறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். அவங்க மலைகளை தொடங்கி வச்சிருக்காங்க. இப்படியே போனால் நம்ம நாடு எதை நோக்கி போகணும்னு தெரியல. நாங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். மலையை குடஞ்சே வச்சிருக்காங்க. அந்தாண்ட மலை எப்படி இங்கே போய் குடஞ்சி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. எம்சன்ட் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாதி மலையவே காணும். லாரியெல்லாம் போயிட்டு இருக்காங்க. இப்படியே போனால் எங்கே போகிறது நம்ம நாடு? இப்போ ரோடே பாரு எவ்வளோ எல்லாம் மண்ணாகவே இருக்குது. எல்லாம் லாரி ஓட்டி எப்படா இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அடிவாரத்தில் இருக்கோம். இங்கே
தானே போயிருக்கேங்கிற என்ன கதை தெரியல. என்ன தெரியுது? ஓ அதானா செருப்பு கேள்றா ஒரே ரூட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏற்காடு மாதிரியே தான் ஒரே ரூட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கணும். எங்கேயும் அலைய தேவையில்ல. சேலம் சென்டரில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மலை இருக்குது. நிறையா பேருக்கு தெரியவே தெரியாது இவ்வளோ பெரிய இடம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுதான் மலை. இந்த மலைக்கு மேலே தான் நம்ம போக போகிறோம். நான் ரூட் தெரியும்னு நினைக்கிறேன். ஊரே இருக்கா? பெரிய ஊரா இல்லை சின்ன ஊரா? ஓரளவு பெரிய ஊர். ரைட்டு பார்ப்போம், மேலே போய் பார்ப்போம். ஏங்கப்பா எவ்வளோ பாதுகாப்பா? ஃபாரஸ்டா? சிகரெட்டு குடிக்க அனுமதி இல்லை. ஆமா, என் ஃப்ரெண்டு கூட சொன்னான் கன்று எடுத்துட்டு வாடான்னா கன்று ஏறாதுடான்னா. நான் என்னடா அப்படி இருக்க போகுதுங்கிற மாதிரி நான் சொன்னேன். ஏங்கப்பா பயங்கரமா இருக்க மாட்டேங்குது. ஏற்காடோட கொஞ்சம் செங்கலிட்டா போகுதுடா. நிக்கலாம் முடியாதாட்டுக்கு சென்டர்ல எங்கேயும். என்ன பேரு? நான் போட்டேன் மெசேஜ் எனக்கு காமிச்சுன்னா நான் போட்டேன். ஆனால் நம்ம பேர் போட்டேன். கேக்குதா? வியூ பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். இவ்வளோ செங்குத்தா இருக்கு. நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த அளவுக்கு செங்குத்தா இருக்குன்னு. நிஜமா பயங்கரமா இருக்கு ரூட்டு. ஏதோ அட்வென்ச்சரா இருக்கு நிஜமா. இவ்வளோ த்ரில்லிங்கா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நம்ம ஏற்காடு ரூட்டு கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏறதுக்கு நல்லா இருக்கும். ரோடு கொஞ்சம் அகலமா இருக்கும். இங்க பாருங்க, ஸ்ட்ரெயிட்டா விட்டு கண்ட்ரோல் மீறி போனா கீழே தான். எந்த பாதுகாப்புமே இல்லை. அவ்வளோ அட்வென்ச்சரிங்கா இருக்கு. எதிர்பார்க்குற ரைடர்லாம் இங்கே வரமோ இல்லையோ இது மாதிரி அட்வென்ச்சரான பிளேஸுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரலாம். இந்த இடம்லாம் பாருங்க பயங்கரமாக இருக்குது. வண்டியே ஏதோ முட்டுது. இங்கே பாருங்க ஊர் சேலம் அப்படியே சுற்றியும் தெரியும். இந்த அளவுக்கு மேடாக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என் ஃப்ரெண்டு வந்திருக்கான். ஆனால் அவன் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்டா. நான் கூட என்னடா ஏற்காடு ஓட்டம் இது ஓட்ட மாட்டோமான்னு நினைச்சேன். ஆனால் இந்த அளவுக்கு இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. பாருங்க ரோடுலாம் பாருங்க எப்படி இருக்குது. கண்ணு மட்டுமா ரோடு மட்டும் இல்லை. ராமானுஜன் கோயில் அப்படியே தெரியுது. இங்கே சைடில் ஏற்காடு கட்டின மாதிரி இங்கேயும் கட்டினாங்களா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் போயிட்டு வர்றதுக்கு. விட்டா அவ்வளோதான், கண்டிப்பாக முடிஞ்சோம். என்ன ஒன்று ஆள் நடமாட்டம் இல்லை அவ்வளோவா. லாரி காரு இது மாதிரி எதுவும் போகிறதில்ல. அதனால கொஞ்சம் ஃப்ரீயாக ஓட்டலாம். இல்லை ஏற்காட்டில் போகிற அளவுக்கு போகலடா. ஆனால் ஐயோ டேஞ்சர் தான். காரில் வரதெல்லாம் பயங்கர டேஞ்சர் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கே தடுமாறுது வண்டி ஓட்டுறது. நிஜமாக ரிட்டர்ன் இறங்கும் போதெல்லாம் பார்த்து தான் இறங்கணும். வண்டியே ஏற மாட்டேங்குது. எப்படா வரதே நம்ம பயந்து பயந்து வரதா இருக்கு. ஆனா இங்கேயே ட்ரிபிள்ஸ் வராங்க. ஆடுதான் வேற குறுக்கால் இருக்கு. ஐயோ அப்பா ஓட்டுறதுக்கு செம்ம பயமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இடத்துக்குலாம் கண்டிப்பா வந்து பாருங்க. பைக்கில் ட்ராவல் பண்ணுறது அட்வென்ச்சராக இருக்கும் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா
கூட தூக்குறதுக்கே ஆளே இல்லை. ஒரு மாடுகள்லாம் எவ்வளோ அழகா இருக்கு. எங்க அப்பா அந்த அளவுக்கு இருக்கு. சருக்குதா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படியோ மலை மேலே வந்துட்டோம் ஊருக்குள்ள. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஆனால் நிஜமாக சொல்கிறேன், இந்த அளவுக்கு நான் த்ரில்லிங்காக இருக்குன்னு நினச்சதே இல்லை. நான் வண்டி ஓட்டிருக்கேன், லாங்கு ஓட்டிருக்கேன், மலைக்கு மேலே போய் ஹில் ஸ்டேஷனும். ஆனால் இந்த அளவுக்கு டேஞ்சராக அந்த ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கு. ஐயோ எப்படியோ ஒன்று நல்லபடியாக கீழே போயிடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா அவ்வளோ டேஞ்சரான பிளேஸு. ஊர் கடைசி ஊர் கடைசினா ஆனால் இதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கு. நான்லாம் ஊர் இடம் பார்க்கல. நான்லாம் ஐயோ நம்ம எப்படியோ கீழே போயிடணும் அப்படின்னு தான் இன்னும் எனக்கு தோணிட்டே இருக்கு. நல்லபடியாக போயிடணும். மலை மேலே இவ்வளோ பேர் இருக்காங்க. எப்படி இவங்கலாம் டெய்லி கீழே போயிட்டு வராங்கன்னு எனக்கு தெரியல. எந்த ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி எதுவுமே இல்லை. ஹாஸ்பிட்டலில் ஏதோ டக்குன்னா கீழே தான் போகணும். எப்படி போகிறாங்க என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நம்ம அடிபட்டு கடந்தா கூட பார்க்கறதுக்கு கூட ஆள் நடமாட்டமே இல்லை. அந்த அளவுக்கு இருக்கு பிளேஸு. ஓ சாமி, இப்படியும் இருக்காங்களா அப்படின்னு இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஊர் மேலே இருக்கு. அவ்வளோதான், இதுதான் என் பாயிண்ட்டு. இதுக்கு மேலே எதுவும் ஊர் இல்லை. கேட்டால் இது கீழே போனால் சுடுகாடுங்கிறானுங்க. இதுக்கு மேலே ஊர் எதுவும் இல்லை. இதுதான் அந்த ஊரில் இருக்க ஸ்கூலு. இதுக்கு மேலே எங்கடா போக? ஒரு சித்தப்பா போனேன்னுறா. இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஜருகு மலையோட என் பாயிண்ட். இது கீழே போனால் என்ன இருக்குன்னு தெரில. போகுமா? சுடுகாடு இப்படி போகணுமா? அங்கெல்லாம் வேணாம், தேவையில்லாத பேசாம சுடுகாடுதான் இருக்குங்கிறாங்க. அங்க போயிட்டு சுடுகாடா இல்லையா? வேணா சுடுகாடுதான் அண்டாடி பேசாம. வா போலாம். சுடுகாடை போய் பார்த்து என்ன பண்ணிட்டு போறோம். ஹாஸ்பிட்டல்லாம் இங்க எதுவும் இல்லையா? ஓ, கீழே இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரணுமா? ஏதோ ஒரு அர்ஜென்ட்னா ஓ இங்கே பர்மனண்டா ஆம்புலன்ஸ் நிற்கும். கால் பண்ணா உடனே போயிடலாம். ஸ்கூலுக்குள்ள நிற்குமா? இந்த அளவுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அப்பெல்லாம் கட்டில் மேல வச்சு கொண்டு போவாங்களா? கட்டில் மேல வச்சு கீழே முடி கொண்டு போகணுமா? அப்பா கடை எதுவும் அவ்வளோலாம் இல்ல. கடைங்க பொட்டி கடை தான். எது வாங்கறதாலுமே கீழே தான் போயாகணும். நீங்க இதே தான் சொந்த ஊரா? ரோடு இப்ப போட்டாங்களா இல்ல? 4 வருஷமா தான் ரோடு போட்டிருக்காங்க. இருந்தாலும் கீழே மலை ஏறதெல்லாம் எதுவுமே பாதுகாப்புலாம் இல்ல. ஸ்கூல் எத்தனாவது படிக்கிறீங்க? 8வது வரைக்குமா? ஹைஸ்கூல்லாம் படிக்கணும்னா கீழே தானா? அப்படிங்க அப்பா போறாங்களா? ஆனா ஸ்கூல்லாம் டெய்லியும் போயிட்டு போயிட்டு தான் வரணும். ஹாஸ்டல்லையும் படிக்கிறாங்க. சரிக்கா வரங்க. நாங்க கீழே சேலம் தான். கொல்லாம்பட்டி. ஒட்டி அங்கிருந்து இங்க வராங்களா டெய்லிக்குமா? அப்பா இங்க பஸ்லாம் இது வராது. டீச்சருங்க இப்போ டெய்லிக்கும் பஸ்ல வண்டியில வந்துட்டு போறாங்களா? அப்பா பெரிய விஷயம் தான்டா சாமி.
ம் சரிக்கா வரேங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா மாமன்னூரில் வடிவேல் நிற்கிற பிளேஸு கரெக்டாக நின்றுக்கிற இடம். இதுதான் இல்லை அதுவான்னு சரியாக தெரில. நாங்கள் பார்த்தீங்கன்னா சேலத்தோட மொத்த வியூவே தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. கரெக்டாக மலையிலேருந்து கீழே ஒரு 2 டேர்னிங் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நேராக வந்து இங்கே வர அளவுக்கு இருக்கும். தான் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டு பாருங்க, சேலத்தோட மொத்த வியூவே தெரியுது. ஆனால் செம்ம டேஞ்சரான பிளேஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு இருக்குன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. இப்போ இது வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஸ்பாட்டு. கரெக்டாக மாமன்னனோட ஸ்பாட்டு நின்று பேசுகிற இடம். கரெக்டாக ரோட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா இங்கேயே இருக்கும். போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஏறதோட இறங்குறது அதோட என்ன த்ரில்லிங்காக இருக்குது. ஏன்னா பெண்டுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒட்டி இருக்குது. ரோடு ரொம்ப சின்னதாக இருக்கா. வளையிறது பார்த்தீங்கன்னா வண்டி கொஞ்சம் கண்ட்ரோல் இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே தான் போகும். கீழே நம்ம வண்டி ஓட்டவே தேவையில்லை, நேராக அப்படி கீழே போயிடுது. என்ன பண்ணும் அவனை பொண்ணு போக மாட்டாங்க. லோக்கல் ஆளுங்க தான் போய் சர்வீஸ் இருக்கிறதுனால நம்ம முன்னாடி நம்ம புதுசாக ஓட்டுறவங்களும் அவங்க சரி பொறுமையாக போட்டுன்னு விட மாட்டேங்கிறாங்க. பின்னாடி ஓட்டாங்க ஆளை அடிச்சுட்டு வந்துட்டே இருக்கிறான். ஆனால் நாம் வந்து அதெல்லாம் கண்டுக்காமல் பொறுமையாக போகிறது தான் பரவாயில்ல. ஏன்னா ரோடு கொஞ்சம் மேடு பள்ளம் தான் இருக்குது. அலசுது அப்படியே வண்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோலம் இல்லைனாலும் அப்படியே பாருங்க. ரோடுலாம் எப்படி இருக்கு பார்த்து தான் அலையணும். எதையும் கண்டுக்காமல் நம்ம பாட்டுக்கு பின்னாடி அவனு ஹார்ன் அடிச்சுட்டு வந்தாலும் சரி, எதை பண்ணாலும் சரி, நாம் உண்டு நம்ம வேலை உண்டு. எவ்வளோ பொறுமையாக போக முடியுமோ அவ்வளோ பொறுமையாக போகிறது நமக்கு பெஸ்ட்டு. ட்ராவல் பண்ணால் என்ன வேகமாக போனால் மட்டும் தான் ட்ராவல்லாம், பொறுமையாக ஃபீல் பண்ணி போனாலும் ட்ராவல் கிடையாது. அதனால் எவ்வளோ பொறுமையாக போக முடியுமோ அவ்வளோ பொறுமையாக போயிட்டா யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது. நாமளும் கரெக்டாக போகலாம். பாருங்க, மலை சரிவுலாம் நடந்திருக்குது. பாருங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி விட்டாரு. இது மாதிரி இருந்தாங்கன்னா பரவாயில்ல. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. நான் பிரேக் பிடிக்கிறேன், இல்லை நான் பிரேக் பிடிக்கிறேன், பிரேக் நிற்க மாட்டேங்குது. அவங்க வழி விட்டு கார் நிறுத்திட்டாங்க, நம்மளால நிற்க முடியல. ஃபுல் பிரேக் நானும் கொடுக்குறேன். நிஜமாலுமே தீபக்கு கார் எப்படா நிற்குது? கார் நின்றுச்சு, கார் நின்றுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டில் எல்லா பிரச்சனையும் ஆகிறதான். பின் பிரேக் டக்குன்னு பிடிக்காத போயிடுச்சுங்க பாருங்க. நானும் அழைச்சிறேன், போயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 பெண்டு பக்கமாக இப்படி தான் வந்துட்டோம். பயந்துக்கிட்டே வந்தேன், அப்பா எதுனா ஆயிருமோ அப்படின்னு. பிரேக்கே சுத்தமாக பிடிக்கல, வண்டி நிற்க கூட மாட்டேங்குது. இதுதான் பஸ்ஸு ஓரமாக நின்று பம்பு பண்ணணும்டா பிரேக்கு. வேறு இப்படியேவா போகிறது? அழுத்தி போக தெரியும். இன்னும் அப்படி ஆயிடுச்சு. ஆமாம், ராயல் என்ஃபீல்டில் எல்லா பைக்லையுமே இது ஒரு பிரச்சனை. கொஞ்ச நேரம் பம்ப் பண்ணால் தான் மறுபடி பழைய நடுமைக்கு பிடிக்கும். இது சொல்ல எவ்வளோ நேரம் ஆகும். நல்ல வேலை மேலே எங்கேயும் ஆகல, கீழே வந்து தான் அனுச்சு. பம்ப் பண்ண சரியாகுது. சுத்தம் பிரச்சனை. கொஞ்ச நேரம் நின்றுட்டு போனால் சரியாயிடும். ஃப்ரெண்ட்ஸ், எப்படியோ நல்லபடியாக போயிட்டு வந்துட்டோம். இவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல, அந்தளவுக்கு இருக்குது. பார்த்தீங்கன்னா நடுவில் நம்ம வண்டி வேறு இறங்கும் போது பிரேக் பிடிக்காத போயிடுச்சு. இது மோஸ்ட்லி
நிறையா ராயல் என்ஃபீல்டில் பிரேக் அது பேக் பிரேக் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கும் போது அதிகமாக பிடிக்காது. அதே மாதிரி தான் நம்ம வண்டியிலும் இன்றைக்கி ஆயிடுச்சு. எவ்வளோ ஒரு 4-5 பெண்டு பார்க்கமாக பிரேக்கை பிடிக்கல, வெறும் முன் பிரேக்கை பிடிச்சே பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு இருந்தோம். செம்ம பயம் காமிச்சிருச்சு கொஞ்ச நேரத்தில். சத்தியமாக இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ராவலை லவ் பண்ணுறவங்க மட்டும் வாங்க, கண்டிப்பாக இது பயங்கரமாக இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், த்ரில்லிங்காக இருக்கும். எப்படி நான்லாம் கீழேருந்து மேலே எப்படா போய் சேருவோங்கிற அளவுக்கு பயம் இருந்துச்சு. வீடியோ ஃபுல்லுமே பாருங்கள், செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் தீபக், பாய். அடுத்த வீடியோ எங்கனாச்சும் உங்களுக்கு சேலத்தில் இந்த இடத்துக்கு போகலான்னு அப்படின்னு பிளான் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அங்கேயும் போய் நம்ம வீடியோ போடுவோம். இல்லை உங்களுக்கு இது மாதிரி த்ரில்லிங்கான பிளேஸ் எங்கனாச்சும் தெரியும்னா கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள், நாம் அங்கே போவோம். பாய்.